பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரையிலும் அடியானுடைய செய்தி ஒளிபரப்பாகிறது. நீங்கள் இதை கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு கேட்கிறேன். எல்லா புதன்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரையிலும் இது ஒளிபரப்பாகிறது. நீங்கள் கேட்டு மகிழுங்கள். ஆண்டவரின் வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்யும். 62ஆம் சங்கீதம். இந்த 62ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். இது ஒரு தாவீதினுடைய சங்கீதம். அவர் சொல்லுகிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். அமர்ந்திரு. இங்கே அமர்ந்திருக்கிறது என்று முதல் வசனத்திலே சொல்லுகிறவர் இந்த 5வது வசனத்திலே அமர்ந்திரு என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் உருவாகிறது. இது தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். இதற்கு இடையிலே அவர் 2ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இப்படி இந்த சங்கீதத்திலே ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஆசைகள் என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறார். ஏன் என்றால், இதற்கு காரணம் என்னவென்றால், நான் அல்லது என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, ஒருவரை நோக்கி அமர்ந்திருக்கிறதே, அவர் யார் என்றால், அவர் என் அடைக்கலம், அவர் என் கன்மலை, அவர் என் ரட்சிப்பு. ஆகவே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்திலே அவர் சொல்வதை பாருங்கள், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் கன்மலையானவர், ஆண்டவர் அவர் என் ரட்சிப்பானவர், ஆண்டவர் அவர் என் அடைக்கலமானவர். அடைக்கலமானவர். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர், எனக்கு ரட்சிப்பாய் அல்லது விடுதலையாய் இருக்கிற கர்த்தர், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையானவர் அவர். ஆகவே அவரால் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே நான் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறேன் என்றவர் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்க முடியும். 61ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை நாம் படித்தால் அங்கே சொல்லுகிறார், இதுவும் தாவீதுடைய சங்கீதம். தாவீது இதில் சொல்லுகிறார், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு அடைக்கலமாயிருந்தீர், என் சத்துருவுக்கு எதிரே நீர் பலத்த துருகமாயிருந்தீர், என் கோட்டையாயிருந்தீர், என் அரணாயிருந்தீர், சத்துரு என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை.
தாவீதுக்கு சத்துருக்கள் ஏராளம். சவுல் தாவீதை துரத்துகிறார். அபிமெலேக் தாவீதுடைய சொந்த குமாரன் தாவீதை துரத்துகிறான். இப்படி தாவீதுக்கு பல சத்துருக்கள். இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு அடைக்கலம், என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே என்ன நடக்கும்? இந்த 62ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற காரியத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை நோக்கி, உங்கள் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற போது, காத்திருக்கிற போது, ஆண்டவரையே நோக்கி இருக்கிற போது உங்களுக்கு அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ரட்சிப்பு. அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய பொருள் விடுதலை. விடுதலை. நான் அவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிற போது ஆண்டவரால் எனக்கு விடுதலை வரும், விடுதலை வரும். என் வாழ்வுக்கு ஒரு விடுதலை வரும். நெருக்கத்திலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, அந்தகார வல்லமைகளிலிருந்து விடுதலை. நம்முடைய வாழ்வு விடுவிக்கப்பட வேண்டுமானால், ரட்சிப்பை நாம் காண வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும். கடவுளை நோக்கி காத்திருக்க நாம் பழகும்போது சத்துருவின் கையில் நின்று விடுதலையும் பாதுகாவலும் நமக்கு கிடைக்கும். 61ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்திலே நாம் படித்தோம் அல்லவா, சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர், என்னை பாதுகாக்கிற அரணாயிருந்தீர். 59வது சங்கீதத்தினுடைய 16ஆம் 17ஆம் வசனங்களை நாம் படிக்கிற போது 59ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். 16ஆம் சங்கீதத்திலே 16வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, கவனியுங்கள், நெருக்கத்தின் வேளையில் ஆண்டவர் எனக்கு தஞ்சமாயிருந்தார், அடைக்கலமாயிருந்தார். 17வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, அவர் எனக்கு தஞ்சம் மட்டுமல்ல, அவர் எனக்கு துருகம் மட்டுமல்ல, என்மேல் கிருபையுள்ள ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அப்போ தேவனை நோக்கி, கடவுளை நோக்கி ஒரு மனிதனுடைய ஆத்துமா அமர்ந்து காத்திருக்குமானால் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? விடுதலை, ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலையின் வாழ்வை, ரட்சிப்பின் வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் ஆண்டவரை நோக்கி அமர்ந்து காத்திருந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்வில் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். அவரை நோக்கி அமர்ந்திருங்கள். 2வது காரியம், தாவீது இந்த 62ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 2வது வசனம் மற்றும் 6வது வசனங்களை நாம் படிக்கிற போது 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. 2ஆம் வசனத்தில் சொன்னார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதே இல்லை. நான் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறேன்,
அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என்னுடைய கன்மலை, அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய அரண். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு பாறையில் போய் மோதினால் பாறைக்கு ஒன்றும் சேதம் வராது, மோதுகிறவனுக்கு சேதம் வரும். எவன் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறானோ அவனை மோதி அடிக்கிறவைகள் அவைகள்தான் அசைவுறும், அவன் அசைவுறுவதில்லை. ஏனென்றால் அவன் நம்பி இருக்கிறவர், அவன் எதிர்நோக்கி இருக்கிறவர், அவன் யாரை நோக்கி காத்திருக்கிறானோ அவர் கன்மலையானவர். அவர் கன்மலையானவர். அந்த கன்மலையில் மோதுகிறவன் தான் சிதறி போவான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 37ஆம் சங்கீதத்தின் 24வது வசனத்திலே கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மனுஷனை தாங்குகிறார். எவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறானோ அவனை ஆண்டவர் தாங்குகிறார், அவனை பாதுகாக்கிறார், அவனை பராமரிக்கிறார். ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் தம்முடைய சட்டையாலே நம்மை மூடி பாதுகாக்கிறார். 91ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறபடியினாலே அவனை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை, அவன் அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவன் அசைவதில்லை. தானியேல் புத்தகத்திலே நான் படிக்கிற போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலுடைய நண்பர்கள் மூவர் எரிகிற அக்கினி சூளையிலே அவர்களை தூக்கி போடுகிறார்கள். அன்று அக்கினி சூளை வித்தியாசமாய் எந்நாளையும் விட 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்டது. அவர்களை உள்ளே போடுவதற்கு சுமந்து கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்தது. ஆனால் இந்த 3 பேரையும் அக்கினி சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருந்தவர்கள், அவருக்காய் காத்திருந்தவர்கள், அவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். ராஜா அதிகாலையில் எழுந்து வந்து அக்கினி சூளையை பார்க்கிற போது 3 பேரை உள்ளே போட்டார்கள். ஆனால் இப்பொழுது 4 பேர் அதற்குள்ளே உலாவுகிறார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாக்க கடவுளின் தூதனானவர் இறங்கி வருகிறார். அவரும் அவர்களோடு கூட உலாவுகிறார். இந்த 4 பேரும் அருமையாய் உள்ளே பாடிக்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசையாத வாழ்வு. ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஒரு அசையாத வாழ்வு. துன்பம் வரலாம், வேதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் உறுதியுடன் இருக்கிறான், அவன் திடனாயிருக்கிறான். காரணம், அவன் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். அவர் அவனுடைய கன்மலை, அவர் அவனுடைய ரட்சிப்பு, அவர் அவனுடைய அடைக்கலம், அவர் அவனுடைய துருகம். ஆகவே அவன் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர்.
மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் அச்சமில்லாத ஒரு வாழ்வு. ஏன்? தன்னோடு இருக்கிறவர் ஆண்டவர். அவர் நித்திய கன்மலை, அவர் அடைக்கலம், அவர் துருகம், அவர் கேடகம். ஆகவே அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு உறுதியோடு இங்கே தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், நான் அசைக்கப்படுவதில்லை. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து பாருங்கள். ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்கு அசையாத வாழ்வை தந்தருளுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் என்ன நம்பி இருக்கிறேனோ அந்த நம்பிக்கைக்கு உரிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. 25ஆம் சங்கீதத்திலே 2-3 வசனங்களிலே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் உம்மை நம்பி வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. 34ஆம் சங்கீதத்திலே நான் படித்தால் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வாழ்விலே பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரையே நோக்கி இந்த மனுஷனுடைய ஆத்துமா காத்திருந்தபடியினாலே அவன் நம்பிக்கையோடு பாடுகிறான், நான் நம்புகிறது என் ஆண்டவராலே வரும். நான் என்ன நம்பி இருக்கிறேனோ அதை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று அவன் பாடுகிறான். 25ஆம் சங்கீதத்தினுடைய 2-3 வசனங்களை படிக்கிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த ஆண்டவர் எத்தனை நல்லவர்! நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி இருக்குமானால், அவரை நம்பி இருக்குமானால் நமக்கு எத்தனை ஆசீர்வாதம். 26ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலே நான் படிக்கிறோம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தாவீது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, தள்ளாடுவதில்லை, நான் தடுமாறுவதில்லை. ஏனென்றால் என்னை காக்கிறவர் என் ஆண்டவர், அவர் என் கன்மலை. கன்மலைக்கு மேலே அவர் என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறார், என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நான் அசையாதபடிக்கு 40வது சங்கீதத்திலே அதைத்தான் சங்கீதாசிரியன் சொல்லுகிறார். 40ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படி சொல்லிட்டு
அப்படியே கீழே சொல்கிறான் 2ஆம் வசனத்தில், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நான் அசையாதபடிக்கு, நான் துவண்டு விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு என்னை உறுதிப்படுத்துகிறார். எனக்கு அவர் ரட்சிப்பாயிருக்கிறார், விடுதலை அருளுகிறார். நான் என்ன நம்புகிறேனோ நான் நம்புகிற என் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் எனக்கு அதை செய்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒன்றை எண்ணி பார்ப்போம். நம்முடைய ஆத்துமா எதை நோக்கி அமர்ந்திருக்கிறது அல்லது யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது? நாம் சற்று நம்மை சிந்தனை செய்து பார்ப்போம். பல நேரங்களில் பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் வருகிற போது நாம் எதையோ நம்புகிறோம், யாரையோ தேடுகிறோம், எதையோ சார்ந்திருக்கிறோம், எவைகளையோ நோக்கி இருக்கிறோம். ஆனால் நாம் நோக்க வேண்டியது கர்த்தரை, நாம் தேட வேண்டியது கர்த்தரை, நாம் நாட வேண்டியது, நம்பி இருக்க வேண்டியது கர்த்தரை. அதை பல வேளைகளில் நாம் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நாம் ஒன்றை தீர்மானித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய எந்த சூழ்நிலையிலும் என் ஆத்துமா உம்மைத்தான் பற்றி கொண்டிருக்கும். ஆண்டவரே, உம்மைத்தான் பற்றி கொண்டிருக்கும். 63ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை நோக்கி இருக்கிற போது, உம்மை பற்றி கொண்டிருக்கிற போது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அது எனக்கு ரட்சிப்பாயிருக்கிறது, அது எனக்கு விடுதலையாயிருக்கிறது, அது எனக்கு அசைவில்லாத வாழ்வை எனக்குள் தருகிறது. நான் நம்புகிற நம்பிக்கை வீண் போகாதபடி நான் நம்புகிறதை அது எனக்கு கொண்டு வருகிறது. அப்படியானால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு உறுதியான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், யாரை சார்ந்திருக்கிறோம், என்ன தேடுகிறோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்து இந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அப்படியே, ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யும். என் நம்பிக்கை வேற இல்லை ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, எனக்கு உதவி செய்தருளும். என் ஆத்துமா உம்மையே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவருக்கு நம்மை அப்படியே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்மையே நோக்கி பார்த்திருக்க எனக்கு உதவி தாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, என் நெருக்கத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமாயிருப்பீராக, எனக்கு அரணாயிருப்பீராக, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிருப்பீராக.
என் சத்துருக்களுக்கு எதிரே எனக்கு பலத்த துருகமாயிருப்பீராக. உம்மையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுமா? ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, எனக்கு நீ இரட்சிப்பாயிரும். நான் அசைக்கப்படாதபடி என்னுடைய கன்மலையாயிரும். நான் நம்புகிறது எனக்கு கிடைக்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களில் பெருகுவதாக. தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. உங்கள் நெருக்கங்கள் மாறுவதாக. விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும். தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்புகிறது அவர்களுக்கு வாய்ப்பதாக. ஆண்டவர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்தருளும். அவர்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.